சென்னை உயர் நீதிமன்றத்தில் பெரும்பாலான பிராமண நீதிபதிகள் தான் இருக்காங்கப்பாங்கிறது. மற்ற ஜாதிக்காரவங்க இல்லை. இது மிகப்பெரிய அநீதிங்கிறது. நான் என்ன சொல்கிறேன், நீதித்துறையை விட்டு வைங்க. நீதித்துறையில் உங்கள் ஜாதி என் ஜாதி இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீதித்துறையில் நல்ல மனிதர்கள், மனசாட்சி உள்ள மனிதர்கள் இருக்கணும். கட்சி சார்புள்ளவங்க இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அப்படி தான் இருக்கணும். நீங்கள் சொல்கிறபடி வெறும் பிராமணர்களை அவங்க போடுறதில்ல. நீதித்துறைக்கு ஹைகோர்ட்டுக்கு எப்படி போடுறாங்க நீதிபதிகள்னால், மாவட்ட நீதிபதியாக இருந்து பணிமூப்பின் அடிப்படையில் வர்றவங்கள ஒரு பகுதி போடுறாங்க. அதனால் இவங்க நினைச்சாலாம் போட முடியாது. மாவட்ட நீதிபதி அது சீனியரோ அவங்கள தான் போடுவாங்க. வக்கீல்கள்லேருந்து போடுறாங்க. அதில் திறமை பார்க்குறாங்க. இவர் வக்கீலாக இருந்து எத்தனை வழக்கில் வருஷத்தில் ஆஜரானார், எத்தனை வழக்குகளில் வந்து ஜெயிச்சிருக்காரு, இவர் மீது என்னென்ன புகார்கள் இருக்குது, இதெல்லாம் பார்க்குறாங்க. ஒரு பெட்டிஷன் நீங்கள் போட்டிங்கன்னா இவருக்கு வந்து நீதிபதியாக வருது, இவர் மேலே இந்த குற்றச்சாட்டு இருக்குன்னு போட்டிங்கன்னா அவங்கள தூக்கிடுவாங்க. ஒரு அப்பளுக்கு இருக்கக்கூடாது. அப்படி தான் போடுறாங்க. காலேஜியம்னு பேர். இங்கேருந்து ஹைகோர்ட்லேருந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் அதெல்லாம் பார்ப்பாங்க. அப்போ எத்தனையோ ஒரு பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, இவர் சரியில்லை, இவர் மேலே இருந்து. இதையெல்லாம் அலசி ஆராய்ந்து அதற்கு பிறகு தான் அவர்கள் நீதிபதியை தேர்ந்தெடுக்கிறார்கள். அதில் பிராமணர்கள் அதிகம் வராங்க. மற்ற ஜாதிக்காரவங்கள நல்லவர்கள்லாம் அதில் வந்துடுறாங்க. அதனால் ஜாதியின் அடிப்படையில் பேசாதீங்க. உங்கள் ஆள் தான் சொன்னார் ஆர்எஸ் பாரதி, கருணாநிதி போட்ட பிச்சையா நீதிபதிகளுக்கெல்லாம்னாரு. அப்போ கருணாநிதி அப்போவே பிராமணர் இல்லாதவர்களுக்கு பிச்சை நிறைய போட்டிருக்கலாமே. உங்கள் ஸ்டாலின் வந்து நிறைய பிச்சை போட்டிருக்கலாமே மற்ற ஜாதிக்காரவங்கள நீதிபதிகளாகிறதுக்கு. அதனால் நீதித்துறையில் அரசியல் இருக்கக்கூடாது. என்னுடைய கருத்து அதுதான்.